டின்னருக்கு சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமா தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். கொஞ்சமா சால்ட்டு, கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பெசைய ஆரம்பிச்சிருக்கணும். கொஞ்சமா தான் தண்ணி ஊத்தணும். அதிகமா தண்ணி ஊத்துனா மாவு எல்லா பக்கமும் தண்ணி படாத நல்லா இருக்காது. அடுத்து இது மாரி நல்லா மாவு கெட்டியா பெசஞ்சதுக்கப்புறம், கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா மூடி போட்டு மூடி வச்சிரணும். மூடி போட்டு மூடுனதுக்கப்புறம் நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சுருவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, லவங்கப்பூ, லவங்கப்பட்டை எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பொடியா நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் அதில சேர்த்துக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சமா போட்டு, பொடியா நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து, வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு போட்டு, மசாலா எல்லாமே போட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சிருந்தா சூப்பரான சுவையான குருமாவும் ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு பக்கம் பெரட்டி வச்சிருந்த மாவு எடுத்து ரொட்டி கட்டையில போட்டு நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் தோசை கல்லுல போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 2 பக்கமும் திருப்பி போட்டா சப்பாத்தி ரெடி ஆகிடும். அடுத்து 2 வாழைப்பழமும், ஒரு தர்பூசணி பழமும் இருந்துச்சு. இன்னைக்கு டே சூப்பரா போச்சு.